தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த வருஷம் ஆரம்பிச்சது. இது வரைக்கும் எந்த வருஷத்துலையும் வருஷத்தோட ஆரம்பத்தில் இவ்வளோ கலைபுரங்களை பார்த்துருக்க மாட்டோம். எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம். இது இல்லாமல் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளிவந்து இந்த உலகத்தில் நாம ரொம்ப செல்வாக்காக மதிச்சுக்கிட்டு இருந்த பல பேரை கருத்துக்களால் மிதிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்பா நீ அப்படி பண்ணுறியா அப்படின்ட்டு. இதில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இருக்கார்ல, அவர் பேரும் விடுபடலைங்க. இவர் சார்ந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் என்ன இருக்குது அதை பற்றியும், எப்ஸ்டீன் ஒரு வேலையை பார்த்துருக்கான். அவன் அரெஸ்ட் ஆகிறதுக்கு சில நாட்கள் முன்னாடி ஒரு பேலஸை வாங்கலான்னு திட்டம் போட்டு வச்சிருக்கான். அந்த விஷயம் இப்போ வெளியே வந்திருக்கு. இது எல்லாத்தை பற்றி நான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உலக புகழ்பெற்ற தியாரிட்டிக்கல் பிசிசிஸ்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இருக்கார்ல, இவரை பற்றி தெரியாதவங்க சயின்ஸ் பற்றி தெரியாதவங்க தான் கண்டிப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு உலகம் முழுக்க செம ஃபேமஸ் இவர். அதாவது இந்த மோட்டார் நியூரான் டிசீஸ்னு சொல்லுவாங்க, ALS. இதில் பாதிக்கப்பட்டு 5 டெக்கேட்ஸுக்கும் மேலே, கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு மேலே வீல் சேர்லேயே தான் இருந்த மனுஷன் இவர். ஆனால் அறிவில் முதிர்ச்சி, சயின்ஸ் சார்ந்து பல விஷயம் கரைச்சி குடித்தவர், பல தேரியை முன்வைக்கிறவர்னு அவர் மேலே பெரிய பெருமை, நிறைய கௌரவம், நிறைய நம்பிக்கை உலக மக்களுக்கு இருக்கதான் செஞ்சது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியாகிற வரைக்கும். இவர் ஆக்சுவலாக பராமரிக்கிறதுக்காகவே கூட 2 பேர் இருந்திருக்காங்க. முதல்ல 2 பேருன்றாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலையை விட்டு போக போய் இன்னொரு 2 பேர், அவங்க வேலையை விட்டு போக போய் இன்னொரு 2 பேர்னு இப்படி சில பேர் இவரை கூடவே இருந்த நர்சஸாக இருந்து கேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவர் கடந்த 2018 வருஷம் மார்ச் மாத வாக்கில் தன்னோட 76வது வயதில் காலமாகி இருந்தார். அவர் காலமானதும் இவர் மாதிரி விஞ்ஞானி இருக்க முடியுமா? இவர் தான் உலகத்தோட அறிவியல் தலை சிறந்தவங்க பட்டியலில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான இடத்துல இருக்க வேண்டியவர். அப்போ ஏற்படுற அது இதுன்னு எல்லாருமே புகழ் பாடிக்கிட்டு இருந்தோம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஒரு பேர் வர வரைக்கும். ஓகே, பேர் வர்றது ஓகே, ஃபோட்டோ சேர்ந்து வர்றது தான் இங்கே பிரச்சனையாக மாறிடுச்சிங்க. ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது கிரியேட் பண்ணப்பட்ட ஃபோட்டோலாம் நினைக்காதீங்க மக்களே. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளியிடப்பட்டப்ப அதில் வெளியான முக்கியமான புகைப்படம் தான் இது. இது வேற யாரும் கிடையாது, ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான். நீங்கள் முன்னாடி ஃபுல்லாக பார்த்தோல நம்ம பெருமையா, அதே ஹாக்கிங் தான். என்ன பிரச்சனைனா, 2 பக்கமும் பிக்கினி போட்டுக்கிட்டு பெண்கள் நிற்கிறாங்கள, இந்த பெண்கள் மத்தியில் ஸ்டீஃபன் இருக்கார்ல, இது போல காட்சியை கனவுல கூட நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அது போல காட்சி புகைப்படமாக வெளியே வந்துருச்சா, அவ்வளோதான். யார் இவங்க? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வர ஹாக்கிங் பேர் இருக்கு. அப்போனா ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு போயிருக்காராம் அப்படின்னு பல பேரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாவம், இவ்வளோ தூரம் மதிச்சோமே, நீங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்களான்னு இன்னொரு சார்ந்து வசைப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஃபோட்டோ வெளியானதை பல பேர் முதல்ல ஷாக் ஆனாங்க. அதுக்கப்புறம் தான் திட்டமும் ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட ஃபேமிலி இருக்காங்களே, அவங்க ஒரு மாதிரி மனசு உடஞ்சிட்டாங்க. அவங்களே சத்தியமாக எதிர்பார்த்துருப்பாங்கன்னு தெரிலங்க, எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஒரு பேர் வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஆனால் அவங்க ஷாக்கு. உலகம் முழுக்க ஹாக்கிங்கை புகழ்ந்த வாயிலாம் இப்போ திட்ட ஆரம்பிச்சிடுச்சுல. இதில் பொறுக்க முடியாத அந்த ஃபேமிலி இப்போ ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்க. ஏங்க உண்மை தெரியாமல் பேசாதீங்க அப்படின்ட்டு அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ப்ரோ, அப்போ இந்த ஃபோட்டோ போய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபேமிலியே சொல்கிறது இந்த ஃபோட்டோ உண்மைதான், 2 பெண்கள் பக்கத்தில் நிற்கிறது உண்மைதான், நடுவில் படுத்திருக்கிறத ஸ்டீஃபன் ஹாக்கிங் அப்படின்ற விஷயமும் உண்மைதான்னு ஹாக்கிங் ஃபேமிலியே சொல்லுது. அப்படின்னு என்ன ப்ரோ, அவங்களே ஒரு குற்றவாளின்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் திருத்தம். ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக கவனிங்க. அந்த பிக்சர் எடுக்கப்பட்டது கடந்த 2006வது வருஷமாமா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரிட்ஸ் கார்டன் ஹோட்டல், சம ஹோட்டல் இது, எக்ஸ்பென்ஸ்லாம் பீக்கில் இருக்கும். அதை பற்றியும் போக சொல்கிறேன். இந்த கரிபியன் ஐலாண்ட் இருக்குல்ல, சென்ட் தாமஸில், அந்த ஐலாண்டில் இருக்கிற இந்த ரிட்ஸ் கார்டன் ஹோட்டலில் எப்ஸ்டீன் இருந்தாப்ல. எதுக்காக? ஒரு சயின்ஸ் சார்ந்த ஒரு ஈவெண்ட்டுங்க, அதுக்காக போயிருந்தாப்லையா இந்த ஹோட்டலுக்கு. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோவை யார் எடுத்தாங்கன்னு இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இது வரைக்கும் கிளைம் பண்ணல. ஒருத்தர் பேர் கூட சொல்லலை இந்த ஃபோட்டோ இவங்க தான் எடுத்தாங்கன்னு. ஆனால் இந்த விளக்கத்தை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்ஸ்டீன் ஐலாண்டுக்குள்ளே இந்த ஹோட்டல் கிடையாது. அந்த குடும்பம் என்ன சொல்ல வராங்க புரியுதா? எப்ஸ்டீன் ஐலாண்டு எங்கேயோ இருக்குது, இந்த ஹோட்டல் எங்கேயோ இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எங்கள் ஃபேமிலி மெம்பர் மறைந்த ஹாக்கிங் அவர்கள், அவர் எப்படி நீங்கள் எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு போனதாக சொல்ல முடியும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட்டு. ஸ்டேட்மெண்ட்டில் அடுத்து என்ன சொல்கிறாங்க, அந்த பிக்கினி அணிஞ்சபடியே 2 பெண்கள் அருகருகே நிற்கிறாங்களா ஹாக்கிங் பக்கத்தில். ஆக்சுவலாக அவங்க 2 பேருமே ஸ்டீஃபன் ஹாக்கிங்கை பல வருஷமாக கேர் பண்ணிட்டு இருந்த நர்சஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் இப்போ நர்சஸ்லாம் பார்க்க முடியாது, ஆனால் அங்கே பெரும்பாலும் அவங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாம் உங்களுக்கு தெரியுமே, அவங்க கல்ச்சரில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
இவங்க 2 பேரும் தான் அவருக்கு அருகில் நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாங்களே தவிர, எப்ஸ்டீன் கூட்டு வந்த பெண்களும், எப்ஸ்டீனால பாதிக்கப்பட்ட பெண்களும் அவங்க கிடையாது. குறிப்பா மைனர் பெண்கள் அவங்க கிடையாதுன்னு அந்த ஃபேமிலி சொல்லியிருக்கு. ஆக்சுவலா அந்த சயின்டிஃபிக் சிம்போசியம் குவாண்டம் காஸ்மாலஜின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நடந்த ஒரு சயின்ஸ் ஈவெண்ட் தான். இதுல கலந்துக்க போய் தான் அவர் இந்த மாதிரி சரி கேட்டாங்க ஆசையான்னு சொல்லி ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துருக்காருன்னு அந்த ஃபேமிலி இப்போ இவரை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க டிஃபெண்ட் பண்ணுறது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அதோட முடியலங்க, இன்னும் கண்டினியூ ஆகுது. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அவரோட புகழ் பாடுறாங்க. ஏங்க இப்போ ஏற்பட்ட மனுஷனை போட்டு எல்லாம் அசால்ட்டாக அப்படி இப்படின்னு பேசுகிறீங்க, அவர் அவ்வளோ மோசமானவர்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் ஃபிசிக்ஸ்க்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்களே தி கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங்னு சொல்லிட்டு, அதில் இவர் ரொம்ப முக்கியமானவர். இந்த ஹாக்கிங்க லாங்கஸ்ட் நோன் சர்வைவர் ஆஃப் ALS. இந்த ALSால் பாதிக்கப்பட்டவங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் இவர் சோரலை, அறிவியல் உலகத்துக்காக தன்னோட கான்ட்ரிபியூஷனை தொடர்ந்து கொடுத்தவர். அப்பேற்பட்ட மனுஷனையா வாயில போடுற மாதிரி பேசுறீங்க? அவர் வென்டிலேட்டரோட தான் வாழ்ந்தார். வாய்ஸ் சிந்தசைசர் இருக்குல்ல, இதை வச்சு தான் ஃபுல்லாக கம்யூனிகேஷன் சார்ந்த எல்லா விஷயமா இருக்கட்டும், மற்றதாக இருக்கட்டும், அது நடந்துச்சு. வீல் சேரோட தான் அவர் எப்போவுமே இருப்பார். ரவுண்ட் த கிளாக் எப்போவுமே இருக்க மெடிக்கல் கேர் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சிரமங்கள்லாம் தாண்டியும் கூட அவர் அறிவியல் உலகத்துக்கு அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருல, அவரை போயிட்டு இப்படி பேச எப்படி மனசு வருதுன்னு இந்த ஃபேமிலி சொல்லுது. கடைசியாக இன்னொரு விஷயமா சொல்கிறாங்க, ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுறதுக்கு முன்னாடி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. சும்மா ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு உடனே எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு ஹாக்கிங் போனார்னு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு அந்த ஃபேமிலி இவ்வளோ ஸ்ட்ராங்கான வாதங்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எது எப்படியோ ஹாக்கிங் சார்ந்து இதுக்கு முன்னாடி அவர் தான் அறிவியல்னு பேசின வாய்கள் கூட சே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மத்தியில் தான் அந்த ஃபேமிலியோட ஸ்டேட்மெண்ட்டும் இப்போ வெளியாகி ஒரு புதிய டிபேட் ஆரம்பிச்சு விட்ருக்கு. எந்த அளவுக்கு ஹாக்கிங்கோட ஃபேமிலி அவர் டிஃபெண்ட் பண்ணியிருக்குல்ல, ஓகே, இதில் எந்த அளவுக்கு ஃபேக்ட் இருக்குது நான் அதை பற்றியும் சொல்லிடுறேன். கடந்த 2006 மார்ச் மாதம் வாக்கில் எப்ஸ்டீன் இருக்கால, அவன் தான் அந்த ஈவெண்ட்டையும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கான். அந்த ஃபேமிலி விடுதலை ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் யார் இந்த விஷயத்தை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறது மேட்டர் பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. ஆர்கனைஸ் பண்ணது எப்ஸ்டீன் தான். எப்ஸ்டீனுக்கு தான் வேலை. பெரிய பெரிய ஆட்கள் சார்ந்த ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணிடுவான், அங்கே தன்னோட லாபியை பெருசாக்கிடுவான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் வராங்கனாக்கா அவங்கள வச்சு 20 பேர் பிக் ஷாட்ஸை பிடிச்சிருவான். இதே மாதிரி தான் அறிவியல் சார்ந்த இந்த ஒரு ஈவெண்ட்டையும் அவனே ஃபண்டிங் பண்ணி ஃபுல்லாக நடத்தியிருக்கான். கரெக்டாக இவன் இந்த சார்ஜஸில் சிக்கனா பாருங்க, இது போல் விபச்சாரம் பண்ணுறான், சிறுமிகள்கிட்ட இது போல் நடந்துக்கிறாது இதுன்ட்டு அந்த குற்றச்சாட்டில் சிக்கிறதுக்கு கரெக்டாக 5 மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த ஈவெண்ட் நடக்குது. ஓகே, அந்த ஈவெண்ட் தான் ஹாக்கிங் வந்திருக்காப்புல. இந்த ரிட்ஸ் கார்டன் ஹோட்டல் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஹோட்டலில் ஒரு நைட்டு நீங்கள் தங்கணும் அப்படின்னா எவ்வளோ நம்ம பே பண்ணணும்? நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 1.5 லட்சம் ரூபாய் சும்மா ஒரு நைட் தங்குறதுக்கு. சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவன் மாமா வேலையை தரமாக பார்த்துருக்கான். எந்த அளவுக்கு அவன் கிட்ட வர்றவங்கள சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பணத்தை வாரி அரைச்சிருக்கான். அவனுக்கு பஞ்சம் பணத்துக்கு அவ்வளோ பேர் காசை கொட்டி கொடுக்க ரெடியாக இருக்காங்களே. ஆக்சுவலாக இந்த தீவு, அதாவது எங்கள் குடும்பத்தார் ஹாக்கிங் போனார்ல, அந்த தீவுக்கு எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஃபேமிலி சொன்னாங்களே. இந்த ரிட்ஸ் கார்டன் ஹோட்டல் இருக்கிற அந்த தீவுல இருந்து அருகில் தான் சென்ட் ஜேம்ஸ் ஐலாண்ட் இருக்கு. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு சென்ட் ஜேம்ஸ் ஐலாண்டுக்கு இன்னொரு பேர் என்ன நல்லா தெரியும், பெடோஃபைல் ஐலாண்ட். எப்ஸ்டீன் ஐலாண்ட் அது பக்கத்தில் தான் இருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் வந்த ஹாக்கிங் அந்த ஐலாண்டுக்கு போகலை அப்படின்றதான் அந்த குடும்பத்தோட வாதமாக இருக்கு. நான் அசம்ஷனை முன்வைக்க விரும்பலைங்க, அவர் போலன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபேக்டை மட்டும் சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த பெடோஃபைல் ஐலாண்ட் இருக்குல்ல, அதுக்கு ஹாக்கிங் போயிருக்க மாட்டாருன்னு நம்புறேன், போயிருக்க கூடாதுன்னு ப்ரே பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, ரைட், விடுங்க. ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துட்டோமா, 2வது விஷயத்தை பற்றி சொல்கிறேன். இதில் என்னன்னா, எப்ஸ்டீனை மட்டும் கரெக்டான நேரத்தில் அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுருந்தாங்கன்னா பைபிள் எங்கேயாச்சும் ஓடி போயிருக்கும், அதை பிடிச்சிருக்க முடியாது, போயிட்டு ராஜா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். அப்பேற்பட்ட விஷயமே இப்போ வெளியே வந்திருக்கு. என்னன்னாக்கா, கடந்த 2002 இந்த மொராக்கோ இருக்குல்ல, அதோட கிங்கான முகமது அவர்கள் பில் கிளின்டனை அழைக்கிறாரு. அமெரிக்க அதிபராச்சு, வாங்க நம்ம வீட்டு கல்யாணம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. பில் கிளின்டன் என்ன பண்ணுறாப்புல, தனியாக போகாமல் எப்ஸ்டீனையே கூட கூட்டு போயிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு பில் கிளின்டனா எடுத்த முடிவாக இருக்காது. எப்ஸ்டீன் பைபிள் அவனோட லாபியை பெருசாகிட்டே இருப்பாள், அவன் தான் காது கடிச்சிருப்பான் நானும் வரேன் அப்படின்ட்டு. சரி வந்து தொடர்ந்து கூட்டு போயிருக்காரு. எப்ஸ்டீன் அவன் கூட கிஸ்லினையே கூட்டு போயிருக்கான், கிஸ்லின் மேக்ஸ்வெல், எப்ஸ்டீனோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ எல்லாமே அங்கே போகிறாங்களா மொரோக்கோக்கு. அங்கே போனவங்க அங்கே அந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை மட்டும் அட்டன் பண்ணல, அங்கே தங்களோட கான்டாக்ட்ஸை மேக் பண்ண முடியுமான்னு அது சார்ந்த வேலையை பார்த்துருக்காங்க. இதுக்கப்புறம் வருஷங்கள் உருண்டு வருது, 2008 வருது. அந்த வருஷம் தான் எப்ஸ்டீனை கன்விக்ட்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவன் மேலே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, பாலியல் ரீதியாக, அதில் குற்றவாளி அவனுக்கு சிறை தண்டனை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனான் பார்த்தீங்களா, ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணிட்டான், ஆஹா நம்ம பண்ண தப்பு ஒன்று வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு, நாம் இன்னும் இங்கே இருந்தோம்னாக்கா கண்டிப்பாக மாட்டுவோம், லைஃப் லாங் நம்மளை ஜெயிலில் போட்டால் ஆச்சரியப்படுத்திக்கல, கொன்று போட்டால் ஆச்சரியப்படுத்திக்கல. அவன் நினச்சி அப்படி நடந்துச்சு கட்சியில். சரி, ஓகே. இதில் பயத்தில் என்ன பண்ணிட்டான், நம்ம இந்த மொராக்கோ போனோம்ல, அங்கே பார்த்தா நம்மளுக்கு லாபியும் பெருசாக இருக்குது,
நம்ம நினச்சா அங்கே போயிடுவோம், அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணுவோம், இங்கே இந்த பகுதி வேணாம் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு நினச்சி மொராக்கோவில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி கிடைக்குமா ட்ரை பண்ணியிருக்கான். இந்த எப்ஷன் பார்த்தீங்கன்னா அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக எந்த அளவுக்கு மொராக்கோவில் ப்ராப்பர்ட்டிஸை தேடி அலைய முடியுமோ அலைஞ்சிருக்கான். கிட்டத்தட்ட 2012 வருஷம் சுற்ற ஆரம்பிச்சிருக்கான் மொராக்கோவில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது கிட்டத்தட்ட எஸ்கேப் பிளான் தான், அதில் மாற்றிருக்கிறதே இல்லை. இந்த கிஸ்லின் இருக்கால, எப்ஷனோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவளும் போயிருக்கா. எப்ஷன் போக முடியாத நேரத்தில் அவளும் போவான் மொராக்கோக்கு. அங்கே ப்ராப்பர்ட்டிஸை ஃபுல்லாக எதனா பார்த்துட்டு இருப்பா, லக்ஸரியஸாக தேடி இருக்கா, இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துருக்கா. ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸில் எக்ஸ்டீரியர் பயங்கரமாக இருந்திருக்கு, இன்டீரியர்ஸ் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு ரெண்டுமே நல்லா இருக்கிற மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்குமான்னு தேடி இருக்கா. இவ ஒரு பக்கம் தர்றாளா, இன்னொரு பக்கம் எப்ஷனோட இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டான இந்த கரீனா ஷூலியாக் இந்த மாதிரி போயிருக்காங்க மொராக்கோக்கு. நம்மளும் தேடுவோம் அப்படின்ட்டு கூட்டுத்தரமாக வேலையை பார்த்துருக்க மாதிரி இருக்கு. எல்லாம் தேடி முடிச்சுட்டு கடைசியாக ஒரு ப்ராப்பர்ட்டியை ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. அதான் இங்கே நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இது சேட்டலைட் இமேஜிங்க, செயற்கைக்கோள் புகைப்படம். இது என்னன்னாக்கா இந்த மொராக்கோவில் இருக்கிற பின் அனக்கில் அப்படின்ற ஒரு பேலஸ், ஒரு பெரிய அரண்மனை, அப்போ ஏற்பட்ட ப்ராப்பர்ட்டியை ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. 2023 எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படத்தை தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பின் அனக்கில் இருக்குல்ல, இதை பற்றி எப்ஷனுக்கு தெரிய வந்ததும் அவனுக்கு சந்தோஷம் கொள்ளலை. ஓகே, நம்ம இது வேலைச்சு வாங்கி போட்டுருவோம்னு சொல்லிட்டு பேரம் பேசிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 11.4 ஏக்கர் செலவுக்கு நிலம் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பு. அந்த இடத்துல இவனும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படி மட்டும் இருக்காங்கனாக்கா அது அவனுக்கு சொர்க்கம் தான். கிட்டத்தட்ட ஜெயிலுக்கு போவானா, அந்த நாடு இதுக்கப்புறம் அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணுமோன்னு தெரியாது. ஸோ அவனுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா. 60 மார்பிள் ஃபவுண்டைன்ஸுங்க அதுக்குள்ளே, அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. இதெல்லாம் வேற பார்த்தீங்கன்னா இந்த மொசைக் டைல்டு கோர்ட்யார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கோர்ட்யார்டு ஃபுல்லாக மொசைக் டைல் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஏற்பட்ட பிரம்மாண்டமான அரண்மனை. அவன் கண்ணால் வந்து இவ்வளோ உறுத்தி இருக்கு. இந்த பின் அனக்கில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பாம் ட்ரீஸை கொண்டது. எந்த அளவுக்கு அங்கே கட்டுமானம் இருக்கோ அதை விட பல மடங்கு அதிகமாக இயற்கை சூழ்ந்திருக்கும். மரங்கள்லாம் நட்டு அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவுட்டோர் பூல்ஸ், ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம் அவுட்டோரில், ஸ்பா இவனுக்கு அது தேவைப்படாமையா இருக்கும். இது இல்லாமல் 1300 கிராஃப்ட்மென்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த இடத்த அப்படி உருவாக்கி இருந்திருக்காங்க. இங்கே மட்டும் ஒருத்தன் போய் தங்க ஆரம்பிச்சிட்டானா கிட்டத்தட்ட ப்ரைவேட் கிங்டம் தான். இந்த உலகத்திலே தனி உலகமாக அந்த இடம் இருக்கும். அந்த அளவுக்கு லக்ஸூரியஸான இடத்த தான் அவன் சூஸ் பண்ணுறான். அவனுக்கு பிடிச்சி போயிடுச்சுல, தொடர்ந்து பேரம் பேசிட்டே இருக்கான், டீலை முடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கான். நடுவில் நிறைய பேர் காம்படிஷன் வராங்க, எல்லாரும் வாயும் அடைச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் அதை நம்ம வாங்குற டீலும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்திய ரூபாய் மதிப்பில் 252 கோடி ரூபாய். இவ்வளோ பணத்தை வயர் டிரான்ஸ்ஃபர் மூலமாக ஒரு மீடியேட்டரை வச்சு அவன் இந்த டிரான்சாக்ஷனை ஆரம்பிச்சிடறான், அந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது சார்ந்து. இந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்த கரெக்டாக கொஞ்ச நாள்லயே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார்? ஜெஃப்ரி எப்ஸ்டைனை. அவன் கைதாகிறதுக்கு 10 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த வயர் டிரான்ஸ்ஃபரையும் அவன் பண்ணியிருக்கான். இப்போ அரெஸ்ட் ஆயாச்சு. விஷயம் பெருசாக போயிடல 2019. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு மீடியேட்டராக இருக்கார்ல, அவரும் மாட்டுவார்ல, எனக்கு ஏன்டா பிரச்சனை அப்படின்ட்டு அந்த பிளானையே கேன்சல் பண்ணிட்டாப்ல. வயர் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு அது திரும்ப எப்ஷனுக்கு வந்துச்சா இல்லையோ தெரியல. அதை பற்றி எதுவுமே எப்ஷன் ஃபைல்ஸில் இல்லை. ஆனால் இவன் செலவு பண்ண தொகை மட்டும் வெளியே போயிருக்கு. அதுக்கப்புறம் அது கேன்சல் பண்ணப்பட்டதா மட்டும் இருக்கு. எதுக்காக? எப்ஷன் பண்ண மற்ற டிரான்சாக்ஷன்ஸை விட இது ரொம்ப பெரிய ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்ஸ்டின் கடைசியாக பண்ண மேஜர் டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் தான். புரிஞ்சிச்சா இந்த விஷயம் இப்போ எப்படி வெளியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு? ஆக்சுவலாக இந்த டிரான்சாக்ஷன் மட்டும் பர்ஃபெக்டாக எல்லாமே முடிஞ்சு கொடுக்க வேண்டிய ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணி இவன் மட்டும் அந்த பேலஸ்க்கு அந்த மொராக்கோக்கு போயிருந்தானு வைங்க, இவன் அரெஸ்ட் ஆயிருக்க மாட்டான், இவன் உயிரம் போயிருக்காது. எப்ஸ்டின் ஃபைல்ஸ்னு உலகம் முழுக்க பல பேர் முகத்தில் கிழியதில் அதெல்லாம் நடந்திருக்காது. எப்போ ஏற்பட்ட விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஆனால் ஒன்று, இந்த மாமா பாய் மட்டும் அங்கே போயிருந்தானா ராஜ வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். குற்றவாளிகளை ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். அப்படி அவங்களை வளர விட்டோம் அப்படின்னா இதுமாரி ஆயிரக்கணக்கான எப்ஸ்டின்ஸ் உலகம் முழுக்க உருவாவானுங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.